மற்றும் வறுமையில் முதலிடமாக தமிழகத்தை மாற்றியவர் ஜெயலலிதா. கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அரசியல் கட்சி தொடங்க ஆதரவாளர்களுடன் கருத்து கணிப்பு. நாளைக்குள் முடிவு தெரிவிக்க அண்ணா ஹசாரே வேண்டுகோள். பரிசாக கிடைத்த பொருட்கள் அனைத்தையும் தனக்கு கேட்கிறார் பிரதிபா பாட்டீல். மத்திய அரசு ஒப்புதல். அதிமுக ஆட்சியில் தமிழகம் குப்பை மேடாக மாறுகிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. வணக்கம். விரிவான செய்திகள். வறுமை, ஊழல் மற்றும் கொள்ளையடிப்பதில் தமிழ்நாட்டை ஜெயலலிதா முதல் மாநிலமாக்கியுள்ளார் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தனது பிறந்த நாளையொட்டி வறுமையை ஒழிக்கும் விதமாக மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்க கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கி வருகிறார். முதல் நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கி மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து நேற்று தேனியில் உள்ள ஸ்டேட் பேங்க் அருகே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் வறுமையில், ஊழலில், கொள்ளையடிப்பதில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்கியவர் ஜெயலலிதா என்று குற்றம் சாட்டினார். ஆக திருநங்கைகள் பிரச்சனை இப்ப சொல்ற இதே ஜெயலலிதா அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த 1.5 வருஷம் எங்க போனாங்க? பத்திரிகை நண்பர்கள் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அவங்க காசு பணத்துல அதிமுக காசு பணத்துல உங்க வரி பணத்துல 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனை விளம்பரத்தை கொடுக்கிறாங்க. காசு அள்ளி எறிகிறாங்க மக்கள். சரி, இன்னைக்கு திருநங்கைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நாங்க அந்த உதவி பண்றோம், இந்த உதவி பண்ண யாரால? விஜயகாந்த்ல. ரைட், சந்தோஷம். நீங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க என்றால் மக்களுடைய வரிப்பணம். ஆனால் நாங்க செய்வது எங்களுடைய பணம், எனது கட்சிக்காரர் பணம், தொண்டர்களுடைய பணம். நான் சொன்னேன் 10 நாளைக்கு முன்னாடி இந்த செஞ்சுட்டாங்களே, அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள். அதை மறந்துடாதீங்க. நாங்க எங்க படத்துல சரி, நீங்க மக்களோட வரிப்படத்துல மக்களுக்கு சேர்றதுக்கு அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேர் மாத்திரம் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் ஆந்திரா சென்ற கொள்ளையர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பிவிட்டதாக கூறினார். பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் ஓய்வெடுக்காமல் மக்கள் பணி ஆற்றி வந்ததாக கூறிய கேப்டன், குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா முன்னிறுத்திய வேட்பாளர் தோல்வியடைந்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் ஈழத் தமிழர்களுக்காக பாடுபட்ட பிரபாகரன் நினைவாக தனது மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியதாகவும் கேப்டன் குறிப்பிட்டார். அன்னைக்கு காமராஜரை பார்த்து கேட்டார். யாரு கேட்டா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார். அதாவது அவர் சொன்னார், வறுமையும் ஊழலும் இந்த நாட்டில் அதிகமாக எங்களுக்கு வறுமையில எங்க வயிறு எழுதிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு குழுகுழு வசதி ஒரு கேடான். காமராஜர் பார்த்தாரு, பயந்தாரு, போகல. இதுதான் உண்மை மக்களே. அதையெல்லாம் திரும்ப அவர் பேரை வச்சுக்கிட்டு அந்த கட்சி தலைவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு 1 மாசம் மக்களை பார்க்கணும். கேட்டா தினந்தோறும் அறிக்கை எங்க இருந்தாலும் அந்த அறிக்கை நடக்கணும். முன்னதாக முல்லை பெரியார் பிரச்சினைக்காக தற்கொலை செய்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் இடிமுழக்கம் சேகரின் குடும்பத்தாருக்கு கேப்டன் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினர்களாக கழக துணை செயலாளர் முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன், மாவட்ட செயலாளர்கள் கே. கிருஷ்ணன் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக தேனி வருகை தந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3ஆம் தேதியான இன்று விருதுநகர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையும், 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். புதிய கட்சி தொடங்குவதற்கு அண்ணா ஹசாரே கருத்து கணிப்பு நடத்தவுள்ளார்.
ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரதம் இருந்த அண்ணா ஹசாரே குழுவினரை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. உண்ணாவிரதம் இருந்தவர்களின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உண்ணாவிரதத்தை இன்று மாலை 5 மணிக்கு முடித்துக் கொள்ள அண்ணா ஹசாரே குழு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் புதிய அரசியல் கட்சி தொடங்கும் அண்ணா ஹசாரே முடிவு செய்துள்ளார். இதற்காக தனது ஆதரவாளர்களிடம் அவர் கருத்து கணிப்பு நடத்துகிறார். 2 நாட்களுக்குள் தங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதை பெரும்பாலும் ஆதரித்துள்ளனர். ஊழலுக்கு எதிரான புதிய கட்சி என்றும் காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சி என்றும் விளம்பரப்படுத்தி அண்ணா ஹசாரேவின் கட்சி செயல்பட இருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தனக்கு வந்த பரிசுப் பொருட்களை வைத்து அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டுள்ளார். குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தின. இப்போது தனக்கு வந்த பரிசாக வந்த பொருட்களை வைத்து அருங்காட்சியகம் அமைக்க பிரதீபா பாட்டீல் முடிவு செய்திருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு வரும் பரிசுப் பொருட்கள் அனைத்தும் அரசு கருவூலத்திற்குத்தான் சொந்தம். அதை குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே வைத்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் பதவி காலத்தில் தனக்கு வந்த பரிசுப் பொருட்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த விஷயத்தில் புதிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தலையிட முடியாது என்று தெரிகிறது. தமது சொந்த தொகுதியான மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி நகரில் தனக்கு வந்த பரிசுப் பொருட்களை வைத்து அருங்காட்சியகம் அமைக்க பிரதீபா பாட்டீல் திட்டமிட்டுள்ளார். சுத்தமாக இருக்க வேண்டிய தமிழகம் அதிமுக ஆட்சியில் குப்பை காடாக மாறிவிட்டது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். தேனியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், நாட்டுப்புற கலைஞர்கள் வறுமையில் வாடி வருவதாகவும் வாழ்க்கை நடத்த முடியாமல் திண்டாடி வருவதாகவும் கூறினார். அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களின் கஷ்டங்களை தீர்க்க கேப்டன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் விளைவாக தற்போது அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். பிறந்த நாளை முன்னிட்டு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்மளால முடிந்த ஒரு உதவி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நாம செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன நான் சொல்றது என்னன்னா, நாட்டுப்புற கலைஞர்களே, உங்களுக்காக புரட்சி கலைஞர் இருக்கிறார். என்றைக்கும் உங்களுக்கு பாதுகாவராக உற்ற நண்பராக இருந்து உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒளியேற்ற என்னைக்கும் கேப்டன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வறுமையை நீக்க நிச்சயமாக பாடுபடுவார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றைக்கு அன்றாடம் எவ்வளவோ கஷ்டங்களை இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு கலைஞராக, நடிகராக அனைவரை விட நமது கேப்டன் நன்றாக உணர்ந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க நிச்சயமாக இந்த நாளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். உறுதியாக உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்கும் தேமுதிகவும் தலைவரும் நாங்களும் இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மருத்துவமனை கழிவுகள் தமிழக எல்லையில் கொட்டப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இதை தடுக்க வேண்டிய அதிமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுத்தமாக இருக்க வேண்டிய தமிழகத்தை குப்பை காடாக அதிமுக அரசு மாற்றி வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். கேரளா பார்டர்ல இருக்கு, கேரளால இருக்கிற ஹாஸ்பிட்டல் கழிவுகள், கேரளாவில் இருக்கிற குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு குப்பை கூடமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டிருக்கும் அண்டை மாநிலங்களை இந்த நேரத்திலே நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஹாஸ்பிட்டல் கழிவுகளையும் குப்பை கூலங்களையும் கொண்டு வந்து கொட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் இது நடத்துகிறது என்பதை சிந்திக்கணும் மக்களே. இங்கு முதல்வர் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதை விட்டு இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் ஓய்விலேயே இருப்பதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இதை ஒடுக்க வேண்டிய முதல்வர் ஜெயலலிதா கொடநாட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஒடிசா மாநிலத்தில் அதிரடியாக 5 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அமைச்சரவையை மாற்றியமைத்துள்ளார். அதன்படி நிதி அமைச்சராக இருந்த பிரபுபுல்லா தமது பதவியை இழந்துள்ளார்.
அத்துடன் தாமோதர் ராட், கல்பட்ரூஸ் தாஸ், விஜய ஸ்ரீரௌத்ரி மற்றும் பிரதாப் கிஷோர் ஆகியோரும் அமைச்சர் பதவியை இழந்துள்ளனர். இவர்களுக்கு பதிலாக மேலும் 9 பேருக்கு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அமைச்சர் பொறுப்பை வழங்கியுள்ளார். புதிய அமைச்சர் பதவி ஏற்பு விழா புவனேஸ்வரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. I am extremely happy that the Honorable Chief Minister of Odisha, Sri Naveen Patnaik, has given me the responsibility of a cabinet minister, and I vow in the name of the God and that I will work for the state, and I am sure, I expect and I am sure I will be able to meet the aspirations of the people of Odisha. அண்மையில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் லண்டன் சென்றிருந்த போது பிஜு ஜனதா தள எம்எல்ஏக்கள் சிலர் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நவீன் பட்நாயக்கை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதியவரை நியமிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்த பிரச்சனையை சிறப்பாக எதிர்கொண்ட நவீன் பட்நாயக் தமது முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் நவீன் பட்நாயக் அமைச்சரவையை மாற்றி அமைத்திருப்பது ஒடிசா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை மாநில பாஜக தலைவராக நியமிக்க வேண்டும் என்று அந்த மாநில அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எடியூரப்பா பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ளார் என்றாலும் தனது ஆதரவாளர்கள் பலரை அமைச்சரவையில் சேர்த்துள்ளார். கர்நாடக சுங்கத்துறை அமைச்சர் ரேணுகாச்சாரியா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடியூரப்பாவை மாநில பாஜக தலைவராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எடியூரப்பா கர்நாடக மாநில பாஜக தலைவராக இருந்தால்தான் கட்சி வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் ரேணுகாச்சாரியா கட்சி மேலிடத்திற்கு தெரிவித்துள்ளார். மனைவி டிம்பிள் கபாடியாவிற்கு எந்த சொத்தும் கொடுக்கவில்லை. காலம் சென்ற நடிகர் ராஜேஷ் கண்ணா உயில் விவரம். பகிரங்கமாக லஞ்சம் வாங்கும் காவல்துறை அதிகாரி. இதோ ஒரு வீடியோ படக்காட்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.